சரி, இப்ப இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். கவனிங்க. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் இல்லையா? எதற்காக பாடுபட்டார்? நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக. இது தெளிவா விளங்கிருச்சு. இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும், கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளையும், நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக படுகிற பாடுகளையும் ஒன்றாக இணைத்து குழப்பிவிடக் கூடாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும், நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக இந்த பூலோகத்திலே சில பாடுகளை படுகிறோமே, இந்த பாடுகளையும் கொண்டு போய் ஒன்றாக்கி என்ன செய்து விடக்கூடாது? குழம்பி விட கூடாது. இதை விலைக்கு சொல்றேன், கவனிங்க. கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாவமானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே வியாதியானார், வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக பாதாளம் சென்றார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட பாடுகளை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட பாடுகளை நாம் பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்னமும் சொல்ல போனா, இப்படிப்பட்ட பாடுகளை நம்மால் பாடுபட முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அருமையானவர்களை கவனியுங்கள். எனவே அவர் பட்ட பாடுகளை நாம் பட முடியவே முடியாது. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. சத்திய வேதம் நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதை குறித்து தெளிவாய் போதிக்கிறது. போதிக்குதா? போதிக்கலையா? நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக சில பாடுகளை படுகிறோம் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் சில கிறிஸ்தவ விசுவாசிங்க குழம்பிடுறாங்க, சில கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் குழம்பிடுறாங்க. எப்படி குழம்பிடுறாங்க? இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், ஆகவே அவரை போலவே நாம என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும். அவர் வியாதியை சுமந்தார், நாமும் வியாதிய ஏப்பா நீ வியாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? வியாதிய சுமந்தாரு. நீ பாதாளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் என்ன செஞ்சார்? பாதாளத்துக்கு போனார். நீ தரித்திரத்துக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தரித்திரத்தை என்ன செஞ்சாரு? சுமந்தாரு. நீ சாபத்துக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சாபத்தை சுமந்தாரு. இவங்க என்ன சொல்றாங்க? அவருக்காக நாம் பாடுபட வேண்டாமா? அவர் வியாதியாய் ஆனார், நாம் என்ன செய்ய? வியாதிய நான் கிறிஸ்துவுக்காக இந்த வியாதியை சுமக்கிறேன். அறிவுள்ளன்னு அர்த்தம். அவர் பட்ட பாடுகளை நாம் என்ன செய்ய முடியாது. அதான் பாரதிக்கும் போது சொன்னேன், கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் நாம சில பாடுகளை கிறிஸ்துக்காக படுகிற பாடுகளை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? ஒன்றாக இணைத்து என்ன செய்யக்கூடாது? குழம்பி விட கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அவர் சிலுவையில தொங்கினாரு, நானும் சிலுவையில தொங்க போறேன்னு சொல்லி சிலுவை மாட்டி தொங்குவீங்களா? அவர் நமக்காக பட்ட பாடுகள், அந்த பாடுகளை நம்ம என்ன செய்ய முடியாது? படவே முடியாது. ஆனால் அதே வேளையிலே நாம் கிறிஸ்துவுக்காக சில பாடுகளை படுகிறோம், அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, அவருக்காக வாழ்வதன் நிமித்தமாக, சபைக்கு வருவது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தமாக சில பாடுகளை குறித்து பாருங்க, சத்தியவேதம் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. இந்த பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆகவே இந்த பாடுகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? ஜாயின் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது? குழம்பி விட கூடாது. ஒரு சில வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். எல்லாம் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இது என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்காக சில வேளைகளிலே இந்த பூலோகத்திலே நாம் சில பாடுகளை என்ன செய்கிறோம்? படுகிறோம். கிறிஸ்துவின் நிமித்தமாக, சபைக்கு செல்வது நிமித்தமாக சில பாடுகளை படுகிறோம். கூட கம்பெனில வேலை பார்க்கிறவன் திட்டத்தான் செய்யறான். என்னடா புதுசு தச்சுக்கலாம் போறேன்ற திட்டத்தான் செய்யறான், வயத்தான் செய்யறான், சொந்தக்கார வயத்தான் செய்யறான். இந்த பாடுகளை படுறோமா படலையா?
அந்த பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயங்களில் சபைக்கு போன வீட்டில் இருக்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க, புருஷன் அடிக்கிறாங்களா இல்லையா? அந்த பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பாடுகள் பெருசே கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளோடு நாம படுற இந்த பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது தூசி, இது நத்திங், இது ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு பாடுகள் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, பட்டிருக்கிறார். ஆகவே பாரு, இந்த பாடை அந்த பாடையும் போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, குழப்பி விடக்கூடாது. வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து நீதி நிமித்தமாய் நீங்கள் பாடுபட்டால். எது நிமித்தமாய்? நீதி நிமித்தமாய். இதை கவனிச்சுட்டு வரீங்களா? குடிக்காம, வெறிக்காம, கூத்தாடாம, அநியாயம் பண்ணாம, அக்கிரமம் பண்ணாம, திருட்டுத்தனம் பண்ணாம பரிசுத்தமாய் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் வாழும் பொழுது சிலர் நம்ம என்ன செய்வார்கள்? ஏளனம் பண்ண செய்வார்கள், கேலி பண்ணதான் செய்வாங்க. ஆமா, பெரிய பரிசுத்தவானியா? ஆமா, அவர் குடிக்கலாம் வரமாட்டாராம், அவர் சீரட்லாம் குடிக்க மாட்டாராம். ஏண்டா நமக்கு தெரியாதாடா? பாக்கெட் அடிப்பேன் அப்பெல்லாம். இப்ப நம்ம இயேசுநாதரை பின்பற்றி போறானா, சபைக்கு போறானா, சீரட்லாம் குடிக்க மாட்டானா, சாராயம் குடிக்க மாட்டானா, வெத்தலை வாக்கு போட மாட்டானா, மூக்குப்பிடி போட மாட்டானா, சினிமா தியேட்டருக்கு வரமாட்டானா, புறணி பேச வரமாட்டாளா? இவன் நம்ம பெரிய யோகி மாதிரி. அன்னைக்கெல்லாம் எப்படி பேசுவா, எப்படி சண்டை ஓடுவா தெருவுக்குள்ள, இப்ப என்ன செய்ய மாட்டேங்கிற சண்டைக்கு அப்படின்னு கேலி பண்றாங்களா பண்ணலையா? அது நிமித்தமா நம்மளை துன்பப்படுத்துறாங்களா பண்ணலையா? பாடுபடுறோமா பாடுபடலையா? ஆமாவா இல்லையா? சில வயத்தான் செய்யறாங்க. அந்த பாடுகளை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகளை நாம் படுகிறோம். சில வேளைகள் இது டெய்லியும் கிடையாது, இது என்னைக்காவது ஒரு நாள் தான். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் இந்த பாடுகளை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, குழப்பி விடக்கூடாது. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, அவர் பட்ட பாடுகளை நாம் பட முடியவே முடியாது. இரண்டாவதாக, அவர் பட்ட பாடுகளோடு நாம் படுகிற இந்த பாடை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, ஈக்குவல் பண்ண முடியவே முடியாது. நாம படுற பாடுகள் அது ஒன்றும் கிடையவே கிடையாது. அது தூசியிலையும் தூசி. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஒரு காரியத்தை மனதில் வையுங்கள். சில வேளைகள் இப்படி நீங்கள் பாடுகளை பட்டால், இப்படி நீங்க உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்கன்னா ஒன்ன மனதில் வச்சுக்கோங்க, டேய் நான் அநியாயம் பண்ணி என்ன செய்யல, பாடுபடல. ஒரு குடும்பத்தை கெடுத்து, ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்து, ஒரு குடும்பத்துல மண்ணலி போட்டு, ஒரு திருடுத்தனம் பண்ணி, ஒரு ஏமாத்த பண்ணி, ஒரு அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி நான் என்ன செய்யல, பாடுபடல. நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் நேர்மையான பாதையில போறேன். அது உனக்கு பிடிக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? அவனுக்கு என்ன வயிறு எரியுது, நம்ம கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறானே. புரியுதா? இவன் என்ன மட்டும் தனியா போறான், பரிசுத்தமா வாழ்றான், ஒழுங்கா பேசணும்னு சொல்றான். இவன் மட்டும் வேற மாதிரி இருக்க கூடாது, இழுத்து போட்டு எப்படியா உழுக்க போட்டு சாராயத்தை ஊத்து, அதை பண்ணு, குடிக்க வெறிக்கி, இவன் அவமானப்படுத்து, கேவலப்படுத்து. நம்ம மட்டும் கேவலப்படுத்து, இவன் மட்டும் நல்லா இருக்கிறதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒன்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் பாடுபடும் போது நீதி நிமித்தமாய் பாடுபடுகிறேன். நான் அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி பாடுபட்டா வேதனைப்படலாம். இப்ப என்ன செய்யணும், நானு சந்தோஷப்படணும். என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் யாராயிருப்பதினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்காக வாழுகிறவனா இருக்கிறபடினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை என்ன செய்ய கடவன்? தேவனை மகிமைப்படுத்தணும். நான் ஒன்னும் அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி நான் ஒன்னும் பாடுபடல. நான் கிறிஸ்தவனாய் இருப்பதனால், கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் நான் என்ன செய்கிறேன்? பாடுகிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும்ன்றாரு. எப்படிப்பட்ட சிந்தை? சில வேளைகள்ல இந்த உலகத்தில் இருக்கிற சில மக்கள் நம்மளை பாடுபடுத்தி தான் செய்யறாங்க. சர்ச்சுக்கு போறதுனால, ஆண்டவரை பின்பற்றுறதுனால, அவருக்காக வாழுகிறதுனால, ஜெபம் பண்றதுனால, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போய் மக்களுக்கு சொல்றதுனால சிலர் என்ன செய்யறாங்க? நம்மளை துன்பப்படுத்த தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக என்ன செய்து கொள்ளுங்கள்?
தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மலை பிரசங்கத்திலே 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பொய்யாய் குற்றம் சாட்டுவார்களானால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு தப்புமே செய்யலையா, இப்படி போட்டு மேல போல அம்பாட்டமா பழிய சுமத்துறாங்களே. கர்த்தர் சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாத, நீ அந்த கூட்டத்துல இல்ல. அவனுக்கு வயிறு எரியுது, அதனால எங்கிட்டாவது மாட்டி விடலாம்னு சொல்லி என்ன செய்யறான், பிளான் பண்ணி பொய்யான குற்றத்தை மேல என்ன செய்யறான், போடுறான். நான் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நான் என்ன செய்வேன், எல்லாத்தையும் மாற்றி அமைப்பேன். எனவே கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் நாம இந்த பூலோகத்தில் அவருக்காக படக்கூடிய சில சிறிய பாடுகளை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, குழப்பி விட. ஆனா ஒன்ன மனதில் வச்சுக்கோங்க, கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார்? நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக. அதை மறந்துடாதீங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் எதற்காக பாடுபட்டார்? எனக்கு மகிமையை கொடுப்பதற்காக. கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது. அப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் முன்ன அறிவிச்சிட்டாங்க. அடேப்பா, ஒரு கூட்ட ஜனங்கள் வரப்போ போறாங்கயா. எப்ப வர போறாங்க? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிற பாக்கியத்தை பார்த்தா, அடே அப்பா, நம்ம காலத்துல நடந்துராதான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க காலத்துல அவங்க இருதயத்துக்குள்ள போய் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்க முடியல. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிறார். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியானவர் யாரு தெரியுமா? நம்மை பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியே நடத்தி செல்லுகிற ஆவியானவர். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? கடவுள் இருதயத்தில் வந்து வாழ்றாருங்க. இது என்ன மாதிரி பாக்கியம், என்ன மாதிரி மகிமை. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கு இந்த சிலாக்கியம் இல்ல, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு இல்ல, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இல்ல, தானியேலுக்கு இல்ல. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத சிலாக்கியம் பாக்கியம் யாருக்கு இருக்குது? இன்னைக்கு கடவுள் வானத்தை உண்டாக்கின தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள்ள வந்து குடியிருக்கிறாரு. 24 நேரமும் எனக்குள்ளேயே குடியிருக்கிறாரு. இந்த மேன்மை எப்படிப்பட்ட மேன்மை, எப்படிப்பட்ட மகிமை. அவருக்கு பாடுகள், எனக்கு மகிமை. ஆமென். அவருக்கு பாடுகள், நமக்கு மகிமை. அப்ப அவர் எதற்காக பாடுபட்டார்? எனக்கு மகிமையை கொடுப்பதற்காக. எத்தனை கிளியர்?